ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபிங் சேனல். நான் உங்கள் ரோஹித். நம்ம சேனலில் மண்டேல இருந்து பார்த்துட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து ஒரு டாப் 4 கம்பெனிஸ் விச் ஐ பர்சனலி பை. அது ஒரு பெரிய மல்டி பேக்கர் ஸ்டாக்காக டெவலப் ஆகும், ஒரு பயங்கரமான ரிட்டர்ன்ஸை கிரியேட் பண்ணும். பட் அது ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப் கம்பெனிஸை பற்றி தான் நான் பேசியிருக்கேன். விச் இஸ் பிஸ்னஸ் மாடல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் நல்லா இருக்கும். ஸோ பிஸ்னஸ்லேருந்து எல்லாமே பக்காவான ஒரு டாப் 4 கம்பெனிஸ் நான் கண்டிப்பாக வாங்குவேன் அப்படின்ற கம்பெனிஸை பற்றி பேசிட்டு இருந்தேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் சவுத் இந்தியன் பேங்க் அப்படின்ற பேங்கை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பேரில் இருக்கிற மாதிரி இது ஒரு பேங்க். நார்மலாக எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் பேங்க்ஸ் என்ன பண்ணுமோ அதை தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. டெபிட் கார்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறது அண்ட் தேர்ட் பார்ட்டி அதை செல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்குது ப்ராடக்ட்ஸில். இன்சூரன்ஸ் அண்ட் ட்ரெஷரி அது என்னென்ன பண்ணுறாங்களோ அது பேசிக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இது அதான் அவங்களுடைய பேசிக்கான அவுட்லைன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களுடைய பேசிக் பிஸ்னஸ் ரேஷியோஸ்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் கேப் வந்து 8,206 crores, விச் மீன்ஸ் இது ஒரு மிட் கேப் கம்பெனி. 5,000 crores மேலே இருந்தால் அது மிட் கேப்ல வந்துடும். 20,000 crores இருந்தாலும் அது மிட் கேப். ஸோ 5,000 crores இருந்தால் ஸ்மால் கேப், 20,000 crores மேலே இருந்தால் லார்ஜ் கேப். இதுக்கு சென்டரில் இருக்கிறத மிட் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஏன் மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப் அப்படின்னு இருக்கிறோம்னா, அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ஸ், அவங்களுடைய கெப்பாசிட்டி, அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் இந்த மார்க்கெட் கேப்பில் பார்க்கும்போது. ஸோ கரண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு 31 rupees தான். அண்ட் ஸ்டாக் பி வந்து 7.37. இந்த ஸ்டாக் பி அப்படின்றது ப்ரைஸ் டு earnings. ஸோ ஒரு ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்றது தான் ஸ்டாக் பி. ஸோ இது எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ பெட்டராக இருக்கும். பட் ஆர்ஓசி, ஆர்ஓஏ, ஆர்ஓஇ, இந்த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட், ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்றது எப்பவுமே அதிகமாக இருக்கும். ஸோ ஆர்ஓசி வந்து 5.23 இருக்கு. ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து ஒரு 12.4 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து ஒரு 0.75 இருக்கு. அண்ட் இன்ட்ரன்செக் வேல்யூ வந்து 40, டெட் வந்து 98,645 crores இருக்கு. அண்ட் டெட் டு ஈக்விட்டி வந்து 14.8. ஸோ இந்த டெட் அப்படின்றது எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் அப்படின்றது வந்து மோஸ்ட்லி எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து காசை வாங்கி அதை வந்து கார்பரேட்ஸ்க்கோ இல்லை அதர் தென் தட் யாராச்சும் பர்சனலாக கேட்குறவங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. ஸோ அவங்க வட்டியாக இவங்களுக்கு ரீபே பண்ணுறதுல ஒரு பர்சன்டேஜ் அவங்க எடுத்துக்கிட்டு ஒரு பர்சன்டேஜ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் ரன் ஆகுது. ஸோ நம்ம அவங்களுக்கு காசை வந்து சும்மா எடுத்து கொடுக்கல அந்த பேங்க்ஸ்க்கு. ஸோ நம்மளே அவங்களுக்கு கடனை கொடுத்துருக்கோம். ஸோ அதை தான் அவங்க டெட் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. விச் மீன்ஸ் இது வந்து பேங்க்குக்கு இருக்கிற டெட். ஸோ இதுதான் இதோடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் பேசிக் ரேஷியோஸ். ஸோ நான் சொல்லியிருந்தேன் டெட் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஸோ டெட் அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுற வேற எதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்கு. விச் மீன்ஸ் நான் கொடுத்துருக்க கடனை விட என்னோட கேபிட்டல் வந்து அதிகமாக இருக்கா, ஸோ அதெல்லாம் என்ன மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்றது கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ இது வந்து பேசல் நார்ம்ஸை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. அண்ட் ஆஸ் பர் ஆர்பிஐ ரூல்ஸ் வந்து கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ 9 இருந்தால் போதும். பட் இது வந்து கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ வந்து 16.04 இருக்கு. அண்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ஒரு 2.74. அண்ட் கிராஸ் என்பிஏ, இந்த கிராஸ் என்பிஏ அப்படின்றது ஓவரால் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் அப்படின்றது தான் கிராஸ் என்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 5.87, விச் மீன்ஸ் இப்போ ஒரு இடத்துல நான் கடன் கொடுத்துருக்கலாம், இல்லை அசட்ஸாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது மெயின்டைன் ஆகாமலையோ இல்லை அது ரிட்டர்ன்ஸ் கொடுக்காமலேயோ இருக்கிறது கிராஸ் என்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிராஸ் என்பிஏல ஒரு சில இதெல்லாம் வரும்பா அப்படின்றதெல்லாம் எடுத்துட்டு மிச்சம் வரவே வராது அப்படின்றது தான் நெட் என்பிஏ. ஸோ இந்த நெட் என்பிஏ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.87, கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. அண்ட் காசா கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34.4. ஸோ இந்த நெட் என்பிஏ அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கு. நீ சொல்றியா இது ஏதாச்சும் இஷ்யூ அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இது எப்பவுமே மோஸ்ட்லி இந்த என்பி அப்படின்றது ஏறிட்டு இறங்கிட்டு இருக்கும். ஒரு சிலர்லாம் ரீபே பண்ணிடுவாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதெல்லாம் ஏறிட்டு இறங்கிட்டு தான் இருக்கும் பேங்க்ஸை பொறுத்தவரையும். பட் பிஸ்னஸ் மாடல்ஸ், ஏரியா அண்ட் மார்க்கெட் கேப்ல இருந்து எல்லாம் எனக்கு ஓகே. ஸோ நான் உங்களையும் வாங்குங்க அப்படின்னு சொல்ல எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் வாங்குவேன் அப்படின்றத. ஸோ டோட்டலாக 926 பிரான்ச்சஸ் இருக்கு. டோட்டலாக 1,275 ஏடிஎம்ஸ் இருக்கு. அண்ட் டோட்டலாக எங்கே மோஸ்ட்லி இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 54% ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து கேரளால தான் கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து செமி அர்பன் ஏரியாஸ்ல தான் இருக்கு, டவுன் மாதிரி ஏரியாஸ்ல தான் இருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட 70 லட்சம் பீப்புள்ஸ் கிட்ட கஸ்டமர் பேஸ் வச்சிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய லோன் புக் பார்த்தீங்கன்னா, கார்பரேட் லோன்ஸ்க்கு ஒரு 30%, அண்ட் பிசினஸ் லோன்ஸ்க்கு ஒரு 27%, பர்சனல் லோன்ஸ் அதில் ஒரு 23% கொடுத்துட்டு வந்துருக்காங்க. அண்ட் அக்ரிகல்ச்சர் ஒரு 20% ஆஃப் லோன்ஸ் கொடுத்துட்டு வந்துருக்காங்க. அண்ட் இவங்களுடைய மெஜாரிட்டி எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40% வந்து கேரளால அட்வான்சஸ் வந்து லோன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அதர் ஸ்டேட்ஸ்ல வந்து ஒரு 34% கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க, எக்ஸ்க்ளூடிங் கேரளா. பட் சவுத் இந்தியா சைடு நான் சொல்லிட்டு இருக்குது, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ். ஸோ இந்த சைடில் ஒரு 34% ஆஃப் இது இருக்கு. அண்ட் ரிமைனிங் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு இந்தியா வந்து ஒரு 26% கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தனியாக ரீஜன் வைஸ் பார்த்தீங்கன்னா, கேரளா 54%, சவுத் எக்ஸ் கேரளா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ பக்கத்தில் இருக்கிற கேரளா அதெல்லாம் சேர்த்து ஒரு 30%, அண்ட் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு 16%. அண்ட் டோட்டலாக இவங்க வந்து மேஜராக என்ன நோக்கி போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டலைசேஷன்ஸ். ஸோ இவங்க மோஸ்ட்லி டிஜிட்டல் இதை தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க.
த்ரூ அவங்களுடைய டிரான்சாக்ஷன்லேருந்து அவங்களுடைய ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லாமே டிஜிட்டலாக போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அப்படின்னோடனே எப்போவுமே ஜிபே, ஃபோன்பே அப்படி கிடையாது. ஸோ சவுத் இந்தியன் ஆப்ஸ் ஸோ அதை யூஸ் பண்ணுறது டிஜிட்டலைசேஷன் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருந்து அவங்களுடைய அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்ல இருந்து ஸோ எல்லாமே இதில் தான் ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ 83% ஆஃப் டிரான்சாக்ஷன் வந்து டிஜிட்டலில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இவங்களுடைய பேசிக்கான பிஸ்னஸ் ஓவரால் பிஸ்னஸ் மாடல் அண்ட் மார்க்கெட் கேப்ஸ் அண்ட் ரேஷியோஸ் எல்லாம் சொல்லியாச்சு. ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கலாம். ஸோ ப்ரோஸ் என்ன பொறுத்தவரையும் வந்து இந்த கம்பெனிஸுக்கு நிறைய இருக்கு. ஆர்ஓஇ பெட்டராக இருக்கு, ஆர்ஓசி பெட்டராக இருக்கு அண்ட் பெட்டர் பிஸ்னஸ் மாடல் வச்சிருக்காங்க அண்ட் ஸ்டாக் பியும் கம்மியாக இருக்கு அண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஸோ கான்ஸ் அப்படின்றது என்ன பொறுத்தவரை எதுவும் கிடையாது. பட் மார்க்கெட்டை பொறுத்தவரை என்னன்னா டெட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெட் அப்படின்றது இதை பொறுத்தவரை எப்பவுமே பேங்க்ஸை பொறுத்தவரை அதிகமாக தான் இருக்கும் அண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நானும் ஒத்துக்கிறேன். அண்ட் அதர் தன் தட் இந்த பேங்க்ஸில் எந்த பெரிய ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அவங்களுடைய பர் கம்பரிஷன் அப்போசிஷன் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப்ல HDFC அண்ட் செகண்ட் ICICI அண்ட் தேர்ட் கோட்டக் மஹிந்திரா பேங்க் அண்ட் ஃபோர்த் ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஃபிஃப்த் இண்டஸ்லேண்ட் பேங்க் அண்ட் IDBI பேங்க், எஸ் பேங்க் அண்ட் பல பேங்க்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப் தான் மல்டி பேக்கராக மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து நான் பர்சனலாக வாங்குறேன் அப்படின்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப்பில் இருக்கும்போது தான் ஒரு கம்பெனியை வாங்கிட்டோம்னா அது டெவலப் ஆகும்போது நம்மளுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த கான்செப்ட்ல தான் நான் இந்த பேங்க்கை வாங்கிட்டு இருக்கேனே தவிர்த்து அதர் தன் தட் என்னது பேங்க்ல எக்ஸ்போஷர் கிடைக்கணும் அப்படின்றதுக்கு பல பேங்க்ஸ் இருக்கு வாங்கலாம். ஸோ பேங்க்ல எக்ஸ்போஷர் கிடைக்கணும் ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப் இது ஒரு டெவலப் ஆகும்போது எனக்கு ஒரு ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்றதுக்கோசரம் தான் நான் இந்த பேங்க்கை வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய பர்சனல் ரீசன். ஸோ லாஸ்ட் இயர் குவார்ட்டர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 305 crores, ஏர்னிங் பர் ஷேர் வந்து 1.17 அண்ட் கிராஸ் NPA 4.74%, நெட் NPA வந்து 1.61% அண்ட் லாஸ்ட் இயர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 775 crores ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் வந்து 2.96 ஏர்ன் பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா FAIs வந்து ஒரு 14% ஓன் பண்ணுறாங்க, DIs வந்து ஒரு 7.61% ஷேர் ஹோல்டிங் ஓன் பண்ணுறாங்க அண்ட் பப்ளிக் வந்து ஒரு 77% ஓன் பண்ணுறாங்க. ஓவராலாக 8,88,397 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கம்பெனிஸோடைய விச் மீன்ஸ் இந்த பேங்கோடைய ஓவரால் இது. இந்த ப்ரைஸுக்கு நான் கண்டிப்பாக இந்த பேங்க்கை வாங்குவேன் அண்ட் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் எனக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நான் நீங்கள் வாங்கிருங்க வித்துருங்க அப்படின்னு நான் சொல்ல. இது ஒரு மேபி ஆஸ் பர் என் அசம்ஷன் படி நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அனாலிசிஸ் வச்சு நான் சொல்றது ஒரு 5 to 6 இயர்ஸ்ல ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஒரு 150 to 200 அந்த ரேஞ்சில் போவோம் அப்படின்றது என்னோட கருத்து. நான் யாரையும் வாங்குங்க வித்துருங்க அப்படின்னு சொல்ல நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அனாலிசிஸ் வச்சு தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.